ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பெரம்பலூரில் வந்து KFC வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி 2 டேஸ் ஆகுது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பாலக்கரை இருக்குது பார்த்தீங்களா, பாலக்கரை பக்கத்தில் புதுசாக வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க KFC. நாங்கள் வந்து சரி இன்றைக்கி வாங்கலாம், ஓப்பன் பண்ணி 2 டேஸ் ஆகுது, சரி இன்றைக்கி நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நான் வந்து மதியம் லஞ்ச் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து பையன் அப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் வந்து KFC போயிட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வந்து 4 பீஸ் இருந்துச்சுங்க. இதில் ஒரு லெக் பீஸு, ஒரு போன்லெஸ்ஸு, 2 வந்து போனோட இருக்க மாதிரி பீஸு. மொத்தம் 4 பீஸ் இருந்தது. 199க்கு கொடுத்தாங்க. பெப்சி வந்து ஒன்று கொடுப்பாங்களாம், ரெகுலராக அது எப்போவுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 4 பீஸ் தான் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். இதுதான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டேன். அது மற்றதெல்லாம் வந்து தம்பி சாப்பிட்டான். பாப்பா வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் ஒரு வாய் வச்சதுமே அவள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அவளுக்கு அது சாப்பிட்டு வந்து பிடிக்கல போல இருக்குது டேஸ்ட்டு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாக மேலே உள்ள லேயர்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நம்ம ஊரில் பெரம்பலூரில் இருக்கிறவங்க KFC வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டு. நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. உடனே வாங்கிட்டு வந்து உடனே சாப்பிட்டதுனால நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சரி, அப்படியே லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துருவோமா. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி. வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சிட்டேன். சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு இன்றைக்கி. பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. வெண்டைக்காய் சாம்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேன். எப்பவும் போல் ரசம் இருக்கும். ரசம் வச்சாச்சு. அப்புறம் வந்து சாதம் இருக்குது. சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. முட்டை வந்து வேக வச்சுட்டு மசாலாவில் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து வேக வச்ச முட்டை மட்டும் ஒன்று அப்படியே எடுத்து வச்சிட்டேன். மசாலாவில் போட்டால் அவள் சாப்பிட மாட்டா, அதனால் அந்த மாதிரி வச்சிட்டேன். அப்புறம் எங்கள் 3 பேருக்கும் இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு அதில் நல்லா பெரட்டி எடுத்து சூப்பராக வச்சாச்சு. இதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.